உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தெய்வப்புலவன் திருவள்ளுவர் கூறியுள்ளார். ஆம், எங்கள் அனைவருடைய பிறப்பும் ஒத்த தன்மை உள்ளதாகவே காணப்படுகின்றது. அதன் பின்னர் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைதான் பல்வேறு காரணங்களால் மாற்றமடைகின்றது. நாம் இந்த காணொளியில் எமது வாழ்க்கையை எந்த விதத்தில் வாழலாம் என்பதை பற்றி இன்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகில் ஏறத்தாழ 800 கோடி மக்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் வெவ்வேறு தேசங்களில், வெவ்வேறு காலநிலை பின்னணியில், வெவ்வேறு மொழியோடு, வெவ்வேறு வாழ்க்கை பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் இவ்வுலகிலுள்ள அனைவரது வாழ்க்கையும் ஒத்த தன்மையானதாகவே அமைந்து விடுகின்றது. இப்போது உங்களிடம் ஒரு கார் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். உங்களால் திறம்பட காரை ஓட்டவும் முடியும். இப்போது நீங்கள் உங்களுடைய காரினுள் ஏறி அமர்ந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது என்ன? காரினுடைய ஸ்டீரிங்கை பிடிப்பீர்களா, அல்லது காரை ஸ்டார்ட் செய்வீர்களா, அல்லது அதனுடைய குளிரூட்டியை ஆன் பண்ணுவீர்களா? முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய சிந்தனை எனக்கு புரிகின்றது, ஆனால் நிச்சயம் அது தவறு. முதலில் நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுத்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் காரை இயக்குவதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. அதே போலத்தான் நம் வாழ்க்கையிலும் நம்மளுடைய இலக்கு நமக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டும். நாம் சென்றடைய வேண்டிய இலக்கு எது என்பது சரியாக திட்டமிடப்படாத வரையில் அந்த வாழ்க்கை தளம்பல் நிலையிலேயே சென்று கொண்டிருக்கும். பஞ்ச பாண்டவர்களுக்கு துரோணர் வில்வித்தையை கற்பித்த பின்னர் அவர்களை ஒரு காட்டுக்கு அழைத்து செல்கின்றார். அங்கே அவர்கள் கற்ற விடயத்தை நடைமுறையில் படுத்தி பார்ப்பதற்காக வில்வித்தை ஆரம்பமாகின்றது. அங்கே தூரத்தில் என்ன தெரிகின்றது என்று துரோணர் கேட்டபோது ஒவ்வொருவரும் வானம் தெரிகிறது, மரம் தெரிகிறது, அதில் உள்ள கிளி தெரிகின்றது என்று கூறினார்கள். ஒவ்வொருவராக தங்களுடைய அம்பை செலுத்தினார்கள். ஆனால் 4 செலுத்திய அம்பு அந்த இலக்கை படவே இல்லை. துரோணர் அரிச்சுனனை அழைத்து கேட்கின்றார், அரிச்சுனனே, உனக்கு என்ன தெரிகின்றது? வானம் தெரிகின்றதா? இல்லை. மரம் தெரிகின்றதா? இல்லை. கிளை தெரிகின்றதா? இல்லை. கிளி தெரிகின்றதா? இல்லை. அப்படி என்றால் அரிச்சுனனே, உனக்கு என்னதான் தெரிகின்றது? எனக்கு அந்த கிளியினுடைய கழுத்து மட்டும் தெரிகின்றது. அப்படியா? அம்பை விடு என்றார் துரோணர். மறுகணம் அம்பு விரைந்து சென்று கிளியினுடைய தலையை துண்டித்து விடுகின்றது. இந்த இடத்தில் நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அரிச்சுனனுக்கு தன்னுடைய இலக்கு திட்டவட்டமாக, துல்லியமாக தெரிந்தது. மற்ற 4 தங்களுடைய இலக்கு குறிப்பாக தெரியாது, பரந்து விரிந்ததாக அமைந்ததால் அவர்களால் அந்த இலக்கை சரியாக சென்றடைய முடியவில்லை. இதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எங்களுடைய இலக்கை மிக சரியாக நாங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டும். என்னுடைய கல்லூரியில் கற்கின்ற ஒரு மாணவனுடைய இலக்கு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக, விரிவுரையாளராக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டார். நான் அவனுக்கு சில விடயங்களை கூறிக்கொண்டேன். உன்னுடைய இலக்கு விரிவுரையாளராக வருவதாக இருந்தால் நீ அதற்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றாய்? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே திட்டத்தை வரையறுப்பது மிகவும் இன்றியமையாதது. எமது இலக்கை நாம் அடைகிறோமோ இல்லையோ, எம்மிடம் ஒரு திட்டம் இருப்பதே சிறந்த விடயமாகும். அந்த திட்டத்திலே இன்றைய நாள் நீ உன்னுடைய இலக்கை அடைவதற்காக இன்றைய நாள் என்ன செய்ய போகின்றாய் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நான் கல்லூரிக்கு சென்று பாடத்தை கற்கப் போகின்றேன். மேலதிகமாக நூலகத்தில் சென்று என்னுடைய எதிர்கால இலட்சியத்துக்காக சில தேடல்களை செய்ய போகின்றேன். உதாரணமாக, அவன் புவியியல் துறையில் விரிவுரையாளராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அவன் புவியியல் சார்ந்த விடயங்களை ஒரு நாளின் ஒரு பகுதியில் வாசித்துக் கொள்கிறான். வாசித்ததை வெறுமனே அப்படியே விட்டுவிடாது தன்னுடைய குறிப்பேட்டில் தான் அன்று வாசித்த விடயத்தை குறித்து வைக்கின்றான். அதை என்னோடு வந்து கலந்துரையாடுகின்றான். தன் சக நண்பர்களோடும் தான் வாசித்த விடயங்களை பற்றி கலந்துரையாடுகின்றான். இவ்வாறு தினமும் தன்னுடைய இலக்குக்காக அன்றைய தினத்தில் ஏதாவது ஒன்றை அவன் செய்ய வேண்டும் என்று நான் அவனை வழிப்படுத்தி கொண்டிருந்தேன். இப்போது நாம் நம்முடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது நம் வாழ்வில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்தேறிக் கொண்டிருக்கும். அந்த நிகழ்வுகளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அவை அனைத்தும் 2 வகைப்பாட்டினுள் அடங்கிவிடும். ஒன்று எமது கட்டுப்பாட்டினுள் உள்ள நிகழ்வுகள்,
மற்றியது எமது கட்டுப்பாட்டினுள் இல்லாத விடயங்கள். எம்மில் பலர் எமது கட்டுப்பாட்டில் இல்லாத விடயங்களை பற்றியே அதிகம் நாம் பேசிக்கொண்டிருப்போம். அதனோடு நாம் அதிகம் போராடி கொண்டிருப்போம். அவற்றை எண்ணி மிகவும் கற்பனையில் பயந்து கொண்டிருப்போம். இந்த உலகிலே நடக்கின்ற எந்த ஒரு நிகழ்வும், எந்த ஒரு தாக்கமும் அது உண்மையில் நடப்பதை விட அது பற்றிய எங்களுடைய கற்பனையும் சிந்தனையும் பயமுமே மிகவும் அதிகம் என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். உதாரணமாக, நாங்கள் நாளை ஒரு பட்டம் ஒன்றை ஏற்றப் போகின்றோம். அதற்காக பட்டத்தை கட்டுகின்ற வேலை எமது கையில் இருக்கின்றது. அதற்குரிய குச்சிகளை தயார் பண்ணி, நூலை எடுத்து கட்டி, டிஷ்யூவை ஒட்டி அந்த பட்டத்தை தயார்படுத்துவது எமது கையில் உள்ளது. ஆனால் நாளை காற்று அடிக்கப் போகின்றதா, மழை பெய்ய போகின்றதா என்பது எமது கையில் இல்லை. எனவே அதை பற்றி சிந்திப்பதை விடுத்து நாம் எமது பட்டத்தை நேர்த்தியாக கட்டி அதனுடைய முச்சியை சரிவர போட்டு பொருத்தமான வாளை நூற்பந்தை எடுத்துக்கொண்டு பட்டத்தை செலுத்துவதற்கு தயாராக இருப்பதே எமது கட்டுப்பாட்டில் உள்ள விடயம். இதை போலவே எம்முடைய இலக்கை நோக்கி நாம் செல்கின்ற போது எமது கட்டுப்பாட்டில் உள்ள விடயங்களை நாம் மிகவும் தெளிவாக திட்டமிட்டு அதை நோக்கி நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை பார்ப்போம். சுவரை வைத்துத்தான் சித்திரம் வரைய முடியும். நாம் எமது இலக்கை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் இருந்தால் அதற்கு எமது உடலை நாம் மிக நேர்த்தியாக வைத்திருக்க வேண்டும். எமது இலட்சியத்தை அடைவதற்கு உடல் உள ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் நாம் எமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு சரியான உணவு பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு உடற்பயிற்சி என்பது மிகவும் அவசியம். உடற்பயிற்சி என்பதற்காக நாம் மிகவும் உடலை வருத்தி வலிந்து 100 கிலோகிராம் பொருளை அல்லது பளுவை தூக்குவது உடற்பயிற்சி அல்ல. எப்போதும் நாம் மிதமான உடற்பயிற்சியை செய்தல் வேண்டும். இங்கு மிதமான உடற்பயிற்சி என்று கூறும்போது ஜப்பானியர்கள் பெரும்பாலும் நடத்தலை, துவிச்சக்கர வண்டி ஓட்டுதலை, வீட்டிலே சிறு தோட்டம் அமைத்து அங்கு களைகளை பிடுங்குதல், நீர் ஊற்றுதல், இவை போன்ற மிதமான உடற்பயிற்சியை ஜப்பானியர்கள் விரும்பி மேற்கொள்கின்றார்கள். அந்த வகையில் நாமும் எமது வாழ்க்கையில் எமது இலக்கை அடைவதற்கு எமது உடலுக்கு தேவையான மிதமான உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக காலையில் 4:30 மணிக்கு எழுந்து 20 நிமிடங்களுக்கு குறையாது நடைப்பயிற்சியை செய்வது சிறந்தது. அவ்வாறே மாலையிலும். எமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் எமது மனமும் மிக சமநிலையோடு இருத்தல் அவசியம். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவார்கள். அது கிளைக்கு கிளை, கணத்துக்கு கணம் தாவிக்கொண்டே இருக்கும். அதனை நாம் ஒரு கட்டுப்பாட்டினுள் கொண்டு வருதல் வேண்டும். மனதை கட்டுப்படுத்துவதற்கு எம் சுவாசத்தை கவனித்தல் மிகவும் இன்றியமையாததாகும். ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி நாம் ஒரு தியான செயற்பாட்டை செய்து எமது மனதை எம்மோடு கட்டுப்பாட்டில் சிந்தனைகளை அலையவிடாது ஒருமுகப்படுத்தி மனதை கட்டுப்படுத்துவதும் மிகச்சிறந்த ஒன்றாகும். இவ்வாறு உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி ஆரோக்கியமாக நாம் வாழ்வோமாக இருந்தால் எமது இலக்கை நோக்கி நாம் மெதுவாக நகரத் தொடங்குவோம். நம் ஒவ்வொருவருடைய பிறப்புக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் எம்மை சரியான பாதையில் நடத்தி செல்லும். அதற்கு எங்களுடைய எண்ணம் நேர்கொண்டதாக இருத்தல் வேண்டும். இவ்வுலகிலே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. எனவே அனைத்து மாற்றங்களையும் உள்வாங்கி நாம் எமது குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். ஓர் அறிஞன் கூறியுள்ளான், ஒரு மனிதன் ஒரு தடவை மட்டுமே ஓர் ஆற்றில் இறங்குகின்றான். 2வது தடவை அந்த மனிதனால் அதே ஆற்றில் இறங்க முடியாது. ஏனெனில் அவன் 2வது தடவை அதே ஆற்றில் இறங்கினாலும் அப்போது முதல் அவன் இறங்கிய போது இருந்த நீர் அந்த ஓட்டத்தில் இருந்து நகர்ந்திருக்கும். அந்த நீரோட்டத்துக்கு ஏற்பவே ஆற்றின் படுக்கையில் உள்ள மண்ணும் குருணிக்கற்களும் நகர்ந்திருக்கும். அவ்வாறே எம்மிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். எனவே ஒரு மனிதனால் ஒரு தடவை மட்டுமே ஒரு ஆற்றில் இறங்க முடியும் என்கின்ற போது இந்த உலகில் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எமக்கு இறைவனோ அல்லது எமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றதோ என்ற எண்ணம் பெரும்பாலும் தோன்றுவதில்லை. வாழ்க்கையில் நாம் துவண்டு சோர்ந்து போகின்ற போதே எமக்கு ஆதாரமாக ஏதாவது ஒன்று தேவைப்படும். அந்த இடத்திலே நாம் வாழ்வதற்கு எமக்கு பல்வேறு தத்துவங்களை இதற்கு முன்னர் வாழ்ந்த பலர்
கூறி சென்றுள்ளார்கள். அது கான்பூசியஸாக இருக்கலாம், புத்த பெருமானாக இருக்கலாம், மார்க்கஸ் ஆர்லியஸ், செனேகா என்று பல்வேறு ஞானிகள் வாழ்ந்து நாம் எவ்வாறு வாழ்க்கையை வாழ்வது என்று பல்வேறு தத்துவங்களை மிக இலகுவாக கூறி சென்றுள்ளார்கள். ஒரு சில பேர் அனைத்தையும் கற்றுவிட்டு இதில் எவற்றை நான் பின்பற்றுவது என்று குழப்பமாக இருப்பார்கள். இதில் விடயம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு குறித்த சந்தர்ப்பத்திலே எந்த தத்துவம் மனதுக்கு ஆறுதலாக இருக்கின்றதோ அதனை கைப்பற்றி நாங்கள் வாழ்க்கையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். எமது குறிக்கோளை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது சதா அதே சிந்தனையில் இருத்தல் சிறந்ததல்ல. சில நேரங்களில் நாம் அதிலிருந்து விடுபட்டு சிறிது நேரம் இயற்கையை ரசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அருகிலுள்ள சிறுவர்களோடு சேர்ந்து சில நேரங்களில் விளையாடத் தெரிந்திருக்க வேண்டும். இசைக்கருவியை வாசித்து அல்லது இனிய இசையை கேட்டு எம்மை அதில் இரண்டர கலந்து லயித்திருத்தல் வேண்டும். வானில் தோன்றும் நட்சத்திரங்களின் அழகை பார்த்து ரசித்தல் வேண்டும். இவ்வாறு மிக எளிமையாக இயல்பாகவும் ஒரு நாளினுடைய சில கணங்களை நாம் கழித்தல் சிறந்ததாகும். எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த பிரபஞ்ச பேராற்றல் எம்மை சரியான திசையில் அழைத்து சென்று கொண்டே இருக்கும். நாம் அறத்தின்படி எம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். உங்களுக்கு தங்க விதியை பற்றி தெரியும். தங்க விதி என்பது இவ்வுலகில் எமக்கு மற்றவர்கள் எவையெல்லாம் செய்தால் பிடிக்குமோ அவற்றை நாம் மற்றவர்களுக்கு செய்வதே தங்க விதியாகும். எனவே இன்றிலிருந்து நாம் தங்க விதியை பின்பற்றி எம் வாழ்க்கையை அதன் புரிதலை உணர்ந்து மகிழ்ச்சியோடு எம் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருப்போம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாக்குக்கு இணங்க எம் எண்ணங்களை மேலானதாக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.